தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். 2ஆம் உலகப் போர் முடிந்து அமெரிக்காவில் இந்த போர் விமானங்கள்லாம் வந்து தப்பிச்ச போர் விமானங்கள்லாம் வந்து இறங்குச்சு. அதை எல்லாரும் ஆய்வு செஞ்சாங்க, எங்கெங்கே புல்லட் பட்டிருக்கு. அப்போ அந்த புல்லட் பட்ட இடத்துலலாம் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் வேறு ஏதாவது மெட்டீரியல் வச்சு ஸ்ட்ராங்காக போட்டால் அந்த புல்லட்லாம் இல்லாமல் நம்ம விமானம் தப்பிச்சிடும் அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அப்ரஹாம் வாட் அப்படின்ற ஒரு ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடிவெடுத்தது தப்பு. இப்போது இந்த இடத்துலலாம் குண்டு பட்டு தப்பிச்ச வந்த விமானம் பாதி விமானங்கள் வந்து நம்மக்கிட்ட இன்னும் வரல. அது எதனால் வரலன்னா, இப்போ நம்ம குண்டு பட்ட இடத்துலலாம் அந்த விமானம் பட்டிருந்தால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்ப வந்திருக்கு. ஆனால் குண்டு படாத இப்போ இந்த விமானத்தில் குண்டு படாத இடம்னு ஒன்று இருக்குல்ல, குண்டு பட்ட இடம் வந்து வால் பகுதியும் விங்ஸும் இறக்க பகுதியில் தான் இப்போ அந்த விமானத்துலலாம் குண்டு பட்டிருக்கு. இப்போ இந்த பகுதியை மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல பட்ட விமானம் தான் நம்ம நாட்டுக்கு திரும்பி வரல, அதெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் பலமாக மெட்டீரியல் வேறு ஏதாவது மெட்டீரியல் போட்டு அந்த இடத்துலலாம் பலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் கரெக்டான முடிவுன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம மிட் டேர்ம் எக்ஸாம் எழுதியிருக்கோம், மார்க்லாம் நமக்கு வந்திருக்கு. சில பேருக்கு மார்க் வந்திருக்கும், சில பேருக்கு மார்க் வரல. அதை நம்ம எப்படி யோசிக்கணும்னா, வெற்றி பெற்றவங்களை பார்த்து மட்டும் யோசிக்கக்கூடாது. ஒருத்தவன் தோல்வி அடைஞ்சிருப்பான்ல, அவன் எதனால் தோல்வி அடைஞ்சான், அவன் என்னென்ன தப்பு பண்ணான், அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுக்கணும், இப்போ பார்க்கணும். புரியுதா? இப்போ நான் படிச்சுட்டே இருந்தேன் மிஸ், நான் நிறையா படிச்சுட்டே தான் மிஸ் இருக்கேன், ஆனால் எனக்கு மார்க் மட்டும் வர மாட்டேங்குதுன்னா தினமும் படிக்கணும். என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மற்ற நாள்லலாம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டேன். எக்ஸாமுக்கு முன்னாடி உழுந்து 3 மணிக்கு எழுப்புமா, 2 மணிக்கு எழுப்புமா, எனக்கு இது படிக்கணும் அது படிக்கணும்